ஹாய் குழந்தைகளா, இது உங்கள் யாஸ்வினிஸ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் கீர்த்தி, சைக்காலஜிஸ்ட். இது தேர்வு நேரம். நீங்கள் எக்ஸாமு ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற நான் சில குறிப்புகள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வியை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் எங்கேயுமே துணை எழுத்து இருக்காது, பார்த்தீங்களா? ஏன்னா கற்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதன்படி நாம் நடந்துக்கணும். அப்படி பண்ணால் நம்ம லைஃப்பில் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கல்வியோட சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்கார். அடுத்து நம்ம ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளமையில் கல். அதாவது இந்த இளமை பருவத்தில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் கல் சிலையில் பதிகிற எழுத்துக்கள் மாதிரி அவ்வளோ ஆழமாக உங்கள் மனசில் பதியும். அது உங்களோட முதுமை காலம் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். அதனால் எக்காரணத்து கொண்டும் உங்களோட படிப்பை விட்டுறக்கூடாது. வறுமையிலையும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இப்போது இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் படித்து அந்த ஃபார்முலா, கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்லாம் மைண்டில் அப்படியே எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி உங்கள் எக்ஸாமில் நல்லா சக்சீட் ஆகிறது அப்படின்றதுக்கான முக்கியமான சில அட்வைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆலோசனைகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரலாம். முதல்ல இந்த ஜங்க் ஃபுட்டு, குப்பை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடியது. குழந்தைங்க இதை சாப்பிட்டா தூக்கம்தான் வருமே தவிர அவங்களோட படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு மாறாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ஜூஸு, ஸ்மூத்திஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதுதான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம். அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். கீரை வகைகள் சாப்பிட்லாம், ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. நட்ஸும் சாப்பிட்லாம். இந்த பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வால்நட் சாப்பிடுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்த முத்திரைகள் பற்றி நாம் பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்கு வெளியே எங்கேயும் போவேன்னா நம்ம வீட்டில் இருந்து அப்படியே நம்ம விரல்களாலே இதை செய்யலாம். இதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை செய்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. தரையில் மேட் போட்டு சம்மணமிட்டு அமர்ந்து உங்களோட முதுகுத்தண்டு, கழுத்து எல்லாமே நேராக இருக்கணும். மடி மீது கை வச்சு ஒரு 10-20 நிமிடங்கள் வரைக்கும் இதை செய்யணும். காலி வயிற்றில் இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதோட முழு பலன்கள் கிடைக்கும். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது வாயு முத்ரா. வாயு முத்ராவை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கிட்டு அது மேலே கட்டை விரலோட அடிப்பகுதியை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். மீதி 3 விரல்களும் நேராக இருக்கணும். இந்த முத்திரையை நீங்கள் சாப்பிட்ட உடனேயும் செய்யலாம், நடந்து கொண்டே செய்யலாம், தலையணை இல்லாமல் படுத்து கொண்டே எவ்வளோ நேரம் ஆனாலும் செய்யலாம். இதோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அவங்களோட மனசில் இருக்கிற பயம், பதற்றம், ஆன்சைட்டி, டென்ஷன் எல்லாமே குறைஞ்சு மனசு அமைதியாகும். அப்புறம் அவங்களால எவ்வளோ கடினமான பாடமாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சின்முத்ரா, ஞான முத்திரை. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரலோட நுனியையும் கட்டை விரலோட நுனியையும் இப்படி இணைத்து பிடிச்சிக்கணும். மீதி 3 விரல்களும் நேராக இருக்கணும். இந்த முத்திரையையும் உங்கள் மடி மேலே 2 கைகளையும் வச்சு 10-20 நிமிடங்கள் வரைக்கும் செய்யணும். இப்படி செய்யறதுனால மாணவர்கள் அவங்க படித்தது நல்லா மனசில் நிற்கும். அவங்களோட புத்தி ஷார்ப்பாக இருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரும் அதிகமாகும். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பருக்கு அவங்களுக்கு தேவையானதை தெளிவாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணி சக்சீடாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்திரை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிரெயின் முத்ரா, மூளை முத்திரை.
இது எப்படி செய்யணும்னா, ஆள்காட்டி விரலை மடித்து கட்டை விரலை அந்த மேல் ரேகை இருக்கும் இல்லையா, அந்த அதோட நடு பகுதியில் இந்த ஆள்காட்டி விரலோட நுனியை வச்சு மீதி 3 விரல்களையும் நேராக வச்சுக்கணும். இப்படி செய்யறதுனால மாணவர்கள் அவங்க படித்ததை தேர்வு நேரத்தில் அவங்க மைண்ட்லேருந்து அதை ரெக்கலெக்ட் பண்ணி சரியாக எழுதுறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தேர்வு எழுதும்போது கூட அங்கே உட்காந்து கூட இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்கினை முத்திரை. இதோடைய செய்முறை எப்படின்னா, உங்களோட 2 கைகளோடைய விரல் நுனிகளையும் இணைக்கிறது. அதாவது வலது கை சுண்டு விரல் நுனியும் இடது கை சுண்டு விரல் நுனியும் இணைக்கணும். அந்த மாதிரி அந்தந்த விரல்களோட நுனிகளையும் இணைச்சு ஒரு குளோப் மாதிரி இருக்கும் அந்த வடிவம். அதை உங்களோட இதய பகுதி பக்கத்தில் வச்சுக்கணும். நம்மளோட லெஃப்ட் பிரெயின் எமோஷ்னல் திங்கிங், ரைட் பிரெயின் லாஜிக்கல் திங்கிங். ஸோ மாணவர்கள் இந்த முத்திரையை செய்யறதுனால அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினோட கோஆர்டினேஷன் நல்லா அவங்களால லாங்குவேஜு, மேத்ஸு, சயின்ஸு எல்லா சப்ஜெக்டையும் நல்லா கான்செப்டை புரிஞ்சு படிக்க முடியும். நல்லா ஸ்கோர் பண்ணவும் இந்த முத்திரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வெற்றி முத்திரை. இது எப்படி செய்யணும்னா, கைகளில் இருக்கிற 4 விரல்களையும் நன்றாக சுருட்டு மடித்து கொண்டு கட்டை விரலை மட்டும் 90 டிகிரி அளவில் மேலே இப்படி தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி 2 கைகளையும் நம்மளோட எல்போ வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரணும். நம்ம சப்போர்ட்டுக்கு மடி மேலே ஒரு தலையணை வச்சு இந்த மாதிரி தினமும் ஒரு 10லேருந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் செய்யணும். இப்படி செய்கிறதுனால மாணவர்களோட புத்தி கூர்மையாக இருக்கும். அதாவது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அவங்களோட கோல் அச்சீவ் பண்ண இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் போது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்லேயே ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, டாக்டர் ஆகணும், பைலட் ஆகணும், அந்த இலக்கை அடையும் வரை இதை தினமும் செய்தால் அவங்களோட கனவுகள் மெய்ப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்த தோப்பு காரணம். இது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு உடற்பயிற்சி. இது எப்படி செய்யணும்னா, வலது கையால் இடது காதோட மடலையும் இடது கையால் வலது காதோட மடலையும் பிடித்து கொண்டு உங்களால் எவ்வளோ சிரமமாக உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உட்கார்ந்து மூச்சை வெளியிட்டவாறே எழுந்திரிக்கணும். இந்த மாதிரி ஒரு 20 தடவை மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் முன் வீட்டிலேயே இதை செஞ்சாங்கன்னா அவங்களோட எல்லா ஆர்கன்ஸும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். உடம்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இன்னும் சீராக அமையும். அப்புறம் இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் கூட இந்த மாதிரி தோப்பு காரணம் செய்கிறதுனால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒற்றை உடற்பயிற்சி நாம் தினமும் செய்கிறதுனால அந்த எல்லா யோகா செய்கிறதோட மொத்த பலன்களும் இதனால் நமக்கு கிடைக்கும். இன்னொரு சிறிய அறிவுரை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மாணவர்களே, தயவுசெய்து இந்த தேர்வு நேரம் முடியும் வரை இந்த டிவி, மொபைல், டேபு இதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எப்பவும் படிக்க முடியலன்னா வெளியே போய் எதாவது அவுட்டோர் கேம் விளையாடலாம். இல்லை வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஹாபி ஏதாவது கொஞ்சம் நேரம் செய்யலாம் ஒரு சேஞ்சுக்கு. ஆனால் இந்த டிவி மட்டும் பார்க்காதீங்க, ஃபோனையும் எடுக்காதீங்க. அதில் கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அது ரொம்பவே உங்களை அஃபெக்ட் பண்ணும். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அட்வைஸு, நீங்களும் அவங்க முன்னாடி இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் பேசுகிறது, சண்டை போடுறது, குழந்தைங்க வச்சு டிவி பார்க்குறது இதெல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு எந்த மாதிரி மாரல் சப்போர்ட் தர முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி தாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி டிவி பார்க்காதீங்க. குழந்தைகளே, நான் சொல்லி கொடுத்த முத்திரைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகே குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.